என் தலைக்கு இது இல்லை பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி முன்னாடியே என் தலைக்கு இது இல்லை பார்த்தீங்களா? செம ரைடு வாங்கியிருக்கதா கேள்விப்படுறோம். ஏதோ ஒன்று பேசியிருக்காரு, திருப்பி வாய் விட்டுருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் சுபிக்ஷாவை நீ எங்கிருந்து வந்திருக்கேன்றது இது காட்டுது அப்படின்னு நம்மளுடைய கமருதீன் சொன்னது ஏத்துக்கவே முடியாத விஷயம். அதை ஒரு கேள்வி கேட்கல அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஏத்துக்க முடியாத விஷயம். அதை கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து நேற்று நைட் லைவ்லயும் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அளவே இல்லை, அதுக்கு கட்டுப்பாடுகளே இல்லை. எல்லாரும் இவரை வந்து ஒரு எக்ஸ் சீசன் கண்டஸ்டன்டோட வெற்றி பெற்ற ஆளோட கம்பேர் பண்றாங்க. ஆனா அவரை விட இவர் வந்து ஒரு 3 மடங்கு மோசமானவர். அவர் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருந்தா இவர் சிச்சுவேஷன் வருஷாகிட்டே தான் போகுது. இவர் சொல்ற கதைகள் யாராலையும் கனெக்ட் ஆகிக்க முடியல. இவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இதாகிறதா இருக்கு. ஸோ இது கண்டிப்பா தட்டி கேட்கப்படணும். ஆதிரை சவுந்தரராஜனோட திரும்பியும் ஒரு பிரச்சனையாகி அது விஜய் சேதுபதி முன்னிலையில் வந்து அவர் பயங்கரமான காட்டமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. செம வார்னிங் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்படுறோம். பட் கூடயே பாரு மாதிரிலாம் ஆட்கள் இருக்கும்போது வந்து இவருக்கு எதுவும் தலையில் உரைக்க போகிறதில்ல. பாரு வந்து அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டு தன்னையும் அழிச்சுக்கிட்டு இன்னொருத்தனையும் வாழ்க்கையை அழிக்கிறது கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேம் அழிச்சு விடுறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. அதை இங்கேயும் பார்ப்பாங்க, 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் கமருதீன் மாதிரி ஆட்களை வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லாத ஆட்கள், கரெக்டாக திருத்தி பிரயோஜனம் இல்லாத ஆட்கள். அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, வேஸ்ட், அட்டர் வேஸ்ட், வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட், வேஸ்ட், டைம் வேஸ்ட், வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், வேஸ்ட், மொத்தத்தில் நீங்கள் வந்ததே வேஸ்ட்.